மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை சேமிக்கிறது எல்லாருக்குமே முக்கியம். அந்த வகையில நம்ம முதலீடு செய்யக்கூடிய பணம் பாதுகாப்பானதாகவும் அதே சமயத்துல அதிக லாபம் தர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மள பலரோட எதிர்பார்ப்பாவே இருக்கு. அந்த வகையில போஸ்ட் ஆபீஸ்ல வழங்கப்படுற பொது வருங்கால வைப்பு நிதி, அதாவது PPF திட்டம் பாத்தீங்கன்னா நீண்ட காலமாவே ஒரு பாதுகாப்பான முதலீடா தான் இருக்கு. நீண்ட காலத்துக்கு பெரிய இலக்குக்காக சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திட்டத்துல முதலீடு செய்யலாம். இது முழுக்க முழுக்க அரசாங்க திட்டம் அப்படிங்கறதால உங்களோட முதலீட்டுக்கு எந்த விதமான ஆபத்துமே ஏற்படாது. இதுல இருந்து உங்களுக்கு உத்தரவாதமான வருமானமும் கிடைக்கும். இந்த PPF திட்டத்துக்கு 7.1% வட்டி வழங்கப்படுது. பொதுவாவே போஸ்ட் ஆபீஸ் சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை மாற்றி அமைக்கப்படும். இந்த திட்டத்துல குறைந்தபட்சம் 500 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்துல அதிகபட்ச முதலீட்டு தொகை 1.5 லட்சம் ரூபாய். அதுக்கு மேல உங்களால முதலீடு செய்ய முடியாது. இந்த PPF திட்டத்தோட முதிர்வு காலம் 15 ஆண்டுகள். நீங்க கணக்குல வச்சிருக்க தொகையோட அடிப்படையில உங்களுக்கு வட்டியும் வழங்கப்படுது. ஒரு மாதத்தோட 5ஆவது நாள், அதாவது 5ஆம் தேதியிலிருந்து மாதத்தோட இறுதி நாள் வரைக்குமான காலகட்டத்துல உங்களோட கணக்குல இருக்க குறைந்தபட்ச தொகையோட அடிப்படையில வட்டி விகிதம் வழங்கப்படும். இந்த PPF கணக்கு தொடங்குறதுக்கான தகுதி அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு இந்திய குடிமகனுமே PPF திட்டத்துல முதலீடு செய்யலாம். இப்போ இந்த PPF திட்டத்துல 5000 ரூபாயை முதலீடு செஞ்சா உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த திட்டத்துல மாதத்துக்கு 5000 ரூபாய் நீங்க முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு வருடத்துக்கு 60000 ரூபாயை முதலீடு செஞ்சிருப்பீங்க. இதே முதலீட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 15 வருடங்கள் கழித்து 9 லட்சம் ரூபாயை முதலீடு செஞ்சிருப்பீங்க. இந்த ஒட்டுமொத்த காலத்துக்கும் உங்களுக்கு 7.1% வட்டி வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா 15 வருடங்கள் கழித்து மொத்தமா 16,27,284 ரூபாயா இருக்கும். சிறுவர்களோட பெயர்ல PPF கணக்கு தொடங்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வட்டி விகிதங்கள் தான் பொருந்தும். 18 வயதுக்கு அப்புறமா தான் PPF திட்டத்தோட முதிர்வு காலம் கணக்கிடப்படுது. கூடுதலா ஒரு நபர் பல PPF கணக்குகளை வச்சிருந்தாங்க அப்படின்னா திட்டத்தோட வட்டி விகிதம் முதன்மை கணக்குக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த PPF திட்டம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பயனுள்ள ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த திட்டத்துல நீங்க முதலீடு செய்யறது மூலமா உங்களோட பணம் பாதுகாப்பானதாகவும் உங்களுக்கு உத்தரவாதமான லாபகரமான வருமானம் கிடைக்கிறதுக்கும் உதவி செய்யுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.